பிரியா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க எப்படி இந்த சிப்பி குழம்பு பண்ணது. இந்த சிப்பி குழம்பு வந்து கோவா மாவட்டம் பெங்களூர்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இந்த ரெசிபி வந்து சின்ன குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹெல்தியான ரெசிபி. இதுல நிறைய புரோட்டீன் இருக்கு. சப்பாத்தி சாதப்பொடி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் இன்கிரியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நான் வந்து 100 சிப்பி எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து 30 மினிட்ஸ்க்கு வந்து நான் வந்து ஊற வச்சிருக்கேன். அப்போதான் கல் மண் எல்லாமே கீழே வந்துடும் போயிடும். பாருங்க இது சூப்பராக இருக்கு. எல்லா சிப்பியும் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க இந்த சிப்பியில் வந்து கல் மண் ஒன்றும் இல்லை, நல்லா கிளீனாக இருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 கப் வெங்காயம், 1/2 கப் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 கப் தேங்காய் பேஸ்ட், அதுக்கப்புறமா புளி. நான் இந்த மாதிரி சூடு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இந்த ரெசிபியில் உப்பு சேர்க்க மாட்டேன். நான் வந்து சிப்பிக்கு நிறைய உப்பு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க உப்பு சேர்க்கலாம். இப்போ நம்ம யம்மி சிப்பி குழம்பு எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாக கூட நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். புகை வந்து நல்லா தெரியுது. சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து பூண்டு சேர்த்துடலாம். எப்படி இருக்குன்னு நல்ல வந்து நம்ம வந்து கேக் மாதிரி அப்படியே ஃப்ளாட் ரைட்டும் இருக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம பூ போட்ட ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷம் வந்து நம்ம வந்து நல்லா கலந்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். பாருங்க வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து அடுத்த மசாலா சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். பாருங்க எல்லா மசாலாவும் வந்து வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து அடுத்தது இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். வரவே மாட்டேங்குது. வாடா கையிலே சேர்த்துடலாம். அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம புளி சேர்த்துடலாம். இந்த மாதிரி வந்து புளி வந்து சூடு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த டைம்ல தான் நல்லா கலந்து விட்டுடலாம். புளி எல்லாம் கலந்து விட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லை நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம புளியை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். புளி. இப்போ வந்து எல்லா ஜூஸ் வந்து தண்ணிக்குள்ள போயிருக்கு. இப்போ வந்து உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துடலாம். நல்லா இருக்கும். புளி சேர்க்கணுன்னே நல்ல வாசனை தெரியுது எனக்கு. இப்போ வந்து எல்லாமே நல்லா சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட 2 இன்க்ரீடியன்ட் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் பாருங்க எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணுன்னே வந்து ரொம்ப ரொம்ப வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்து சிப்பி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தான் சேர்க்கிறேன். ரொம்ப பிடிக்கும். சரி இந்த ரெசிபிக்கு எதாவது கையில் போட முடியும்னா நான் வந்து கையில் போட்டுருக்கிறேன். இப்போ எல்லா சிப்பியும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் குக் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணாம. இப்போ மூடி வச்சிடலாம். வெயிட் பண்ணலாம். சிப்பி குழம்புக்கு வந்து தண்ணி தேவையில்லை. நான் வந்து சிப்பி வந்து நிறைய தண்ணி கொடுக்கும், எப்படி நண்டு மாதிரி. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாசனை வந்து கொஞ்சம் கேப்ஸ் வந்து நல்லா வெளியில வருது. பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. ஓப்பா அப்படி மூஞ்சியிலே வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் காமிக்கிறேன். எடுத்துடலாம். ஐயோ வந்து தெரியுதுல்ல, இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது. அவன் வந்து நிறைய தண்ணி விட்டுருக்குன்னு நல்லா தெரியுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து
நம்ம கலந்து விட்டுறல, அதுக்கு வந்து இந்த சைடு கலந்து விட்டுறலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் ட்ரை பண்ணுவோம். பாருங்க நிறைய சிப்பிலாம் ஓப்பன் ஆயிருக்கு. நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உள்ள வச்சிடலாம். பாருங்க எல்லாமே நல்லா கந்தாச்சு. நான் சொன்னேன்ல நிறைய தண்ணி கொடுக்கணும். பாருங்க இப்போ வந்து மூடிடலாம். இப்போ வந்து மூடி வச்சுட்டு இருந்தா 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம ரெசிபி வந்து தயாராகிடுச்சு. பாருங்க நல்லா ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ வந்து பிளேட் மேலே சேர்த்துடலாம். ருசியான சிப்பி தயாராயிடுச்சு. பாருங்க சூப்பராக இருக்கு. நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அந்த சிப்பி கூட நான் வந்து டிப் பண்ணி டேஸ்ட் பண்ண போறேன். இப்போ வந்து நம்ம சிப்பி வந்து குழம்புல டிப் பண்ண கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்கு. நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ப்ளீஸ் இந்த சேனலை நீங்க ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்க. இந்த ரெசிபி வந்து சின்ன பசங்க தனியா பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸ் அப்ரோச் இருக்கணும். மீண்டும் அடுத்த முறை புதிய சந்திப்போம். தேங்க்யூ.